நர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் ஞாபகம் வராங்களா? பையன் நர்ஸா? பசங்களாம் நர்சிங் படிக்கிறானுங்களா? அப்படின்னு எக்ஸ்பிரஷன் அமீபா மாதிரி மாற்றிக்க வேண்டாம். நான் படித்தது கவர்மெண்ட் காலேஜ். அங்கே ஒரு பேட்சுக்கு 5 மேல் கேண்டிடேட்ஸ்க்கு சீட் உண்டு. எனக்குமே ஸ்டார்டிங்கில் பசங்களாம் நர்சிங் படிக்கிறானுங்களா அப்படின்னு இருந்தது. பட் அந்த பர்செப்ஷன் கொஞ்ச நாளில் மாறிடுச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஃபீமேல் நர்சஸை விட மேல் நர்சஸ் தான் கிரேட்டுன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக அதுக்கு 2 காரணங்கள். பொதுவாகவே பார்த்தோன்னா பொண்ணுங்களுக்கு தான் சகிப்புத்தன்மை இருக்குது, பொறுமை நிறையா இருக்குது. அதனால் பொண்ணுங்க தான் நர்சிங் படிக்கணும், பொண்ணுங்க இருக்கிறத தான் பெரும்பாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் சொல்லப்போனால் பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக நர்சிங் கேர் கொடுத்து பர்ஃபெக்டாக ஒர்க்லாம் முடித்து அவ்வளோ அழகாக ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் அட்மையர் பண்ண நிறைய மேல் கொலீக்ஸ் கூட இருக்காங்க. 2வது விஷயம், எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக உள்ளே இன்டர்னல் பாலிட்டிக்ஸு, பார்ஷியாலிட்டி இது எல்லாமே இருக்கும். நர்சிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் 95% மேல் நர்சஸ் பார்த்தோன்னா அவங்க வருவாங்க, அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க, ஹேண்ட் ஓவர் கொடுப்பாங்க, குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. தேவையில்லாத காசிப்ஸு, பாலிட்டிக்ஸ்குள்ளே உள்ளே வர்றது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்கள்ட்ட தேவையில்லாத அன்னெசசரி ட்ராமாஸே இருக்காது. நீ அன்றைக்கி எனக்கு வரலல்ல, நான் இன்றைக்கி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், இப்படிலாம் அவங்க ஒரு போதும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒர்க்கை முடிப்பாங்க, ஹெல்ப் வேணும்னு கேட்டால் ஹெல்ப் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 50% சீட்டு ஃபீமேல்ஸ் கொடுத்தோன்னா 50% சீட்டை மேல்ஸ்க்கும் கொடுக்கணும். சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் அதிகமான சீட்டு, அதிகமான ரெக்ரூட்மெண்ட் ஃபீமேல்ஸ்க்கு தான் இருக்குது. அது கண்டிப்பாக மாறணும் என்னை பொறுத்த வரைக்கும். டியர் மேல் நர்சஸ், யூ ஆர் ஆல் ஜஸ்ட் வாவ், கீப் கோயிங், ஹாப்பி நர்சிங்.